சில சமையல் ரெசிபீஸ்கள் வெறும் உணவு இல்லை, அது நினைவுகள். என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த கல்யாண மிளகாய் பொடி ஒவ்வொரு கல்யாணத்திலும் வீட்டிலும் இருக்கும். வாங்க, இன்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கல்யாண மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, எள், வரமிளகாய், பெருங்காயம், முந்திரி, பாதாம், நிலக்கடலை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை மற்றும் உப்பு. முதலில் கடலை பருப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுப்பை மிதமான தீயில் வைத்து கடலை பருப்பை பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். அடுத்தது உளுத்தம் பருப்பு. இதையும் மிதமான தீயில் நல்ல வாசனை வரும் வரை வறுக்கவும். கருகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்ல வாணலியில் போட்டால் சட்டென்று துள்ள ஆரம்பிக்கும். அது துள்ளி ஆடும் வரை வறுக்கவும். வரமிளகாய லேசாக வறுக்கவும். அதிகமாக வறுக்க வேண்டாம், கசப்பு வந்துவிடும். பெருங்காயத்தையும் லேசாக வறுத்துக் கொள்ளுங்கள். இப்போது முந்திரி, பாதாம், நிலக்கடலை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை அனைத்தையும் தனித்தனியாக வறுக்கவும். ஒவ்வொன்றும் அதற்கான நேரம் எடுக்கும். வறுத்த அனைத்து பொருட்களையும் ஒரு தட்டில் பரப்பி நன்றாக ஆற விடவும். ஆறிய பிறகுதான் அரைக்க வேண்டும். ஆறிய பொருட்கள் அனைத்தையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பான பொடியாக அரைக்கவும். மிகவும் நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பு இருந்தால்தான் சுவை. அரைத்த பொடிய ஒரு காற்று புகாத பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இந்த பொடிய சூடான சாதத்தில், தயிர் சாதத்தில், தோசையில், இட்லியில், பொடி இட்லியாக, இட்லி உப்புமாவில், உருளைக்கிழங்கு வறுவலில், சேப்பங்கிழங்கு வறுவலில் எதில் போட்டாலும் அருமை. அந்த சுவை தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும். நீங்களும் செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.